டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ்ல டி டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின். இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து கொஸ்டின் பேப்பர் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற 11th கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன். ஸோ 8 மார்க் கொஸ்டின் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த வீடியோல. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்ன ஏர் பொல்யூஷன் ஸ்டடி பெர்ஃபார்ம்டு அட் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேஷன்ல ஏர் பொல்யூஷன் ஸ்டடி பண்ணும்போது அதுக்கான வேல்யூஸை வந்து நோட் டவுன் பண்ணியிருக்காங்க. 8 டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் ஆஃப் ஏர் வந்து நோட் பண்ணியிருக்கிறாங்க. 2.2, 1.8. நம்மள என்ன அசியூம் பண்ண சொல்றாங்கன்னா, இட் இஸ் நார்மல், த பாப்புலேஷன் சாம்பிள் இஸ் நார்மல், டெஸ்ட் த நல் ஹைபோதசிஸ் மியூ ஈக்குவல் டு 2. நல் ஹைபோதசிஸ் மியூ ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் த ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் அதுவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நல் ஹைபோதசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ எக்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பாருங்க. ஸோ முதல்ல நமக்கு நல் ஹைபோதசிஸ் ஹெச் நாட். ஹெச் நாட்ன்றது மியூ ஈக்குவல் டு 2 அண்ட் ஹெச் ஒன்ன்றது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் மியூ இஸ் கிரேட்டர் தென் 2. கிரேட்டர் தென் 2னா லெஃப்ட் டைல் டெஸ்ட். ஓகே, இப்போ அடுத்தது கொடுத்துருக்கிற வேல்யூ 8 டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் ஆஃப் ஏர் கொடுத்துருக்காங்க. வேற எந்த டேட்டாவும் நம்ம கிட்ட இல்லை. ஸோ இதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். நம்மளோட டி டெஸ்ட் ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் பை ரூட் ஆஃப் என் மைனஸ் 1. இதுல மியூன்றது கொஸ்டின்லயே இருக்கு 2ன்னு, என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா 8ன்னு தெரியும். மீதி ரெண்டு வேல்யூ தெரியாது. நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணா எக்ஸ் பார் என்னன்னு கால்குலேட் பண்ணணும், எஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பாருக்கு எஸ்ஸுக்கான ஃபார்முலாவை நான் சைடில் எழுதுறேன். எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். அதே எஸ்ஸுக்கான ஃபார்முலா எஸ் ஸ்கொயர் இருக்கு, எஸ் ஸ்கொயர்லேருந்து எஸ் கண்டுபிடிக்கலாம். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பார், இல்லை எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை இல்லை சம்மேஷன் எக்ஸ் பை என்னன்னு எழுதலாம். எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு தேவை எனக்கு எக்ஸ் என் இதெல்லாம் வேணும். நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்கிற எக்ஸை டேபிளாக மாற்றுறோம். 2.2, 1.8, 3.1, 2.0 8 டேட்டாவையும் ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போகிறோம். 2.4, 2.0, 2.1, 1.2 இது எக்ஸ். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து எக்ஸ் பார் தெரிஞ்சிருமா. ஸோ இது ஆட் பண்ணால் 16.8. எக்ஸ் ஸ்கொயரும் வேணும், அதனால இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணால் 4.84, 3.24, 9.61, 4, 5.76, 4, 4.41, 1.44. அப்படியே ஸ்கொயர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இதை டோட்டல் பண்ணும்போது 37.3. இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றதுக்கு போகலாம். நமக்கு என்ன வேணும், எக்ஸ் பார் வேணும். அதுக்கு சம்மேஷன் எக்ஸ், சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ 16.8. ஸோ 16.8 டிவைடட் பை 8, இதோட வேல்யூ 2.1. அடுத்தது என்ன வேணும், எஸ். எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ஸ்கொயர். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர், சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 37.3 பை 8 மைனஸ் எக்ஸ் பார்ன்றது 2.1 அதை ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 0.2525. அப்போ எஸ்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.2525, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு 0.50. இப்போ எல்லா வேல்யூவும் கிடைச்சிருச்சு. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டி டெஸ்டோட ஃபார்முலா எக்ஸ் பாரோட வேல்யூ 2.1 மைனஸ் மியூவோட வேல்யூ 2 டிவைடட் பை எஸ்ஸோட வேல்யூ 0.5 பை ரூட் ஆஃப் 8 மைனஸ் 1. இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 0.531. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ வந்து 0.531. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூக்கு எனக்கு என்ன தெரியணும், n மைனஸ் 1. என்னன்றது 8. ஸோ 7 at 5% லெவல். இது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இந்த 7ன்றது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டி டெஸ்ட் டேபிளுக்கு போயிருங்க. டி டெஸ்ட் டேபிளில் 7 ஹைலைட் பண்ணி காட்டுறேன். 7 at 5.5%. 7 at 5%ன்றது நமக்கு என்ன வருதுன்னா 1.8
895 இது 7 இது வந்து 5% 1.895 அதை இங்க எழுதிக்கலாம் 1.895 இப்போ என்னோட calculated value is less than table value calculated value less than table valueன்றதுனால h not is accepted h not accepted னா என்ன அர்த்தம் mu equal to 2 இது வந்து ஒரு t test question